ஜெண்டர் சொல்லலாம் மைக் கட்டுறா சிவா யாருக்கா கொடுப்பா. அந்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் மக்கள் எல்லாம் மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தேர்தலாக மக்கள் இருக்கிறார்கள். அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காரு. குறிப்பாக கிராமங்களில் இருக்கிற மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இது 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது முதியோர்களுக்கு 1200 ரூபாய் வழங்குவது 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை உள்ள வீட்டுக்கு 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு. விடியல் பயணத்தால் மக்கள் மாதந்தோறும் வெற்றி வாய்ந்த 1000-1500 வீதம் இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவர் கொண்டு வந்த திட்டத்திலே மிக சிறப்பான திட்டம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்கணும், வாழ வைக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டுருக்காங்க. ஆனால் தாயும் இல்லை தந்தையும் இல்லாத இருக்கிற குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அந்த குழந்தையை அரசை எடுத்து மாதம் 2000 ரூபாய் வழங்கி அந்த குழந்தையை காப்பாற்றுகின்ற திட்டத்தை கொண்டு நிறைவேற்றிப்பது மக்களுக்கு மிகுந்த வரவேற்பு பெற்றது. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மோட்டார் பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்கி விவசாயிகளிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கார். இதுவரை அரசாங்கம் பல ஆண்டு காலம், ஏன் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலமாக போராடி எந்த ஆட்சியும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஆட்சியில் தலைமையுடைய ஆட்சியில் நீண்டகால கோரிக்கை பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றி அந்த அரசாங்கத்தினுடைய தொழிற்சங்க இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய காட்சி இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றில் இந்த ஆண்டு தான் நாம் பார்க்க முடியாத மிக அரசாங்க ஊழியர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மகளிர் எல்லாருமே போற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆட்சியை பொறுத்தவரை பெண்கள் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லணும். பெண்களுக்கான ஆட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்கினார். அந்த மாத உதவித்தொகை வழங்கினார். அதற்கு பிறகு நாடே போட்டுக்கிட்ட வகையில் முதலமைச்சர் அண்ணன் தளபதிக்குத்தான் பெண்கள் வாக்களிப்பார்கள் என்று சொன்ன காரணத்தினால் வாக்களிப்பார்கள். ஆகவே அந்த உரிமை தொகையை நிறுத்தலாம் என்று திட்டமிட்ட போது ஒரே நள்ளிரவில் 1,31,00,000 பெண்களுக்கு 5000 ரூபாய் ஒரே தவணையாக வழங்கியது மக்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் அண்ணனாக, ஒரு அப்பாவாக, குடும்பத்தில் ஒரு சகோதரனாக நினைக்கின்ற காரணத்தால் இந்த தேர்தலில் முதல்வர் அவர்கள் செய்திருக்கின்ற சாதனைகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் மக்கள் எங்கு பார்த்தாலும் உதயசூரியனுக்குத்தான் வாக்கு, முரசீனத்துக்கு தான் வாக்கு, அதுபோல் கூட்டணி பானைக்குத்தான் வாக்கு, கைக்குத்தான் வாக்கு என கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிக்கின்ற ஒரு புரட்சிகரமாக பெண்களை தான் காலையில் போய் பார்த்தோன்னா எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 3 லைன் நான் என்ன ஒரு கீழே 100 பேர் 150 நின்றுருக்காங்க. இங்கு மட்டும் இல்லை, என்னுடைய திட்டக்குடி தொகுதியில் எல்லா இடங்கள்லேயும் மக்கள் காலையிலே 7 மணிக்கே வாக்குச்சாவடிக்கு சென்று விட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிலைதான். அதனால் கட்டாயமாக மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இதுவரையில் பெற்ற வெற்றிகளை விட ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 2வது முறையாக அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமைய இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையானவர், நாணயமானவர், எவரும் குறை சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர், ஒரு எடுத்துக்காட்டான முதலமைச்சர், ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர். தளபதி கொண்டு வந்த திட்டத்தை தான் அண்டை மாநிலங்களிலே கொண்டு செல்கின்ற அளவிற்கு, ஏன் டெல்லியிலே கொண்டு செல்கின்ற அளவிற்கு, ஏன் உலகத்திலே இருக்கின்ற கனடா நாட்டிலே கொண்டு செல்கின்ற அளவிற்கு, ஏன் இங்கிலாந்து பிரதமரே கொண்டு போய் சென்று காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அளவிற்கு முதலமைச்சருடைய திட்டங்கள் உலகம் என்றும் சென்று பரவியிருக்கின்றன. எனவே அப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற முதல்வர் அவர்களை மீண்டும் அறையில் அமர்த்த வேண்டும் என்று பெண்கள் மட்டுமல்ல எல்லா வாக்காளர்களும் பொதுமக்களும் தயாராக இருக்கிறார்கள், வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் தேதி தெரியும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என் நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன் முதல்வராக அமர்வார். இந்த வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பது என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர்கள்
தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவர் மீது இருக்கிற நம்பிக்கை, அவருடைய எளிமை, அவர் மக்களிடத்தில் பழகின்ற விதம், அவருடைய நிர்வாகத்திறன், இதையெல்லாம் பார்த்து முதல்வருக்காகவும் துணை முதல்வருக்காகவும் என் கூட்டணி கட்சியினுடைய அனைத்து ஒற்றுமைக்காகவும் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். உங்களோட தொகுதி 2 ஊரில் வாக்குப்பதிவு பழுதடைஞ்சிருக்கு. 1 மணி நேரம் தாமதமாக செய்கிறாங்க. அது ஒன்றும் நினைக்கிறது இல்லை. அந்த